அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நாமும் சரி, நம்மள சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி, வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க. அதேபோல பாருங்க, நாம எப்படி வாழ வேண்டும், நம்ம வீட்ட நம்ம எப்படி கட்டணும், நாம எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, சிறு வயசுலயே சுலபமா நம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கலாங்க. என்று எல்லோருமே கூட சொல்லலாம். ஆனா, ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க. அப்ப நம்பளுடைய வீடுகள்ல நாம்ப உறங்க வேண்டுமானா, எப்படி உறங்க வேண்டும்? எப்படி படுக்க வேண்டும்? படுக்கை எப்படி இருக்க வேண்டும்? இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்ல. அப்ப வாழ்க்கைய பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே, பல தோல்விகள நம்ப சந்திக்கிறோம். அதன் பிறகு தான் நம்பளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது. சொல்றது புரியுதுங்களா? தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ப பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா, அது கண்டிப்பா ஒருவேள அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா, அந்த நிமிடம், அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். வாஸ்து சாஸ்திரத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தலை வைத்து படுத்தலும், அவர்களுடைய படுக்கை அறையும் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோவா பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய படுக்கை அறை எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவா மீனம் ராசிக்காரர்கள் ஒரு புகழ் பெற்றவர்களாகவும், ஒரு அற்புதமான ராசியாகவும் இருக்கக்கூடியவங்க தாங்க இவங்க. அதேபோல காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இவங்க இந்த மீனம் ராசிக்காரர்கள் நீங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்க முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க காமதேனுவை வழிபடுவது நல்லது. பொதுவாக எல்லார் வீட்லயும் மாடு, பசு மாடுலாம் வளர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால சில சிட்டியில இருக்கிறவங்கலாம் காமதேனுவுடைய படத்த நீங்க வீட்டில அறைகள்ல வைத்து நீங்க வணங்கும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குங்க. அதேபோல உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எதனாவது கன்று போட்ட பசுமாடுகள் இருந்தா, அதை நீங்க வழிபடலாம். அப்படி நீங்க வழிபடும்போது உங்களுக்கு வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பொதுவா மீனம் ராசிக்காரர்கள் நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அப்புறமா புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் தான் வந்து மெயினுங்க. அப்படி இந்த நட்சத்திரத்துல புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, 18வது நட்சத்திரத்துல நீங்க வழிபடும்போது, உங்கள் வாழ்க்கையில நீங்க வெற்றி காண்பீங்க. அதேபோல உண்டாகும். பொதுவா புரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரங்க. அதனால இந்த மீனராசியில இடம்பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் சனி பகவானை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆனா, சனி பகவானை எப்படி நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்வது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நீங்க மீனம் ராசிக்காரர்கள் மற்றும் எல்லா ராசிக்காரர்களும் பொதுவாக சனி பகவான் முன்னாடி நீங்க போய் நின்னு, என்னிடத்தில் உள்ள தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையுமே நீங்க நீக்கணும் அப்படின்னு நீங்க வணங்கினா போதுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நன்மை செய்வாரு. அவருக்கு பிடித்த தானியம் எள்ளு. அந்த எள்ளால செய்யப்பட்ட ஒரிஜினல் நல்லெண்ணெய குறைந்தது 2 அல்லது உங்கள் வயதுக்கு ஏத்தவாறு அத்தனை தீபங்கள் நீங்க ஏற்ற வேண்டும். நல்லா கேட்டுக்கங்க. உங்களுடைய வயசுக்கு தகுந்தாற் போல அந்த தீபங்கள் ஏத்துங்க. அப்படி நீங்க ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. இது நிச்சயம் உண்மை. அதேபோல மீனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய அறைகள்ல, அது பூஜை அறையாக இருக்கலாம், அல்லது அமரும் இடமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ராகவேந்திரருடைய படங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதேபோல சித்தர்கள், ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய படங்கள் உங்க வீடுகள்ல இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல உங்களுடைய வாழ்க்கையில 2 மீன்கள் ஒன்று ஒன்று பார்க்கிற அரிதான சின்னம்
உங்களுடைய பெரிய அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க. அதனால் மீனம் ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், ரேவதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு தி, து, ஓ, ஸ்ரீ, தே, தோ, சு என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவங்களாக எல்லாரும் மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த எழுத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மீனராசிக்காரர்கள் தான். பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க தங்களுக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிருப்பாங்க. அதே போல் பெரும்பாலும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஞானிகள் மாதிரி இருப்பாங்க. எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்தாலும் அதை அலட்டி கொள்ளாமல் இவங்க இயல்பாக இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு பெருசாக பற்று இருக்காதுங்க இவங்க கிட்ட. அதே போல் இவங்க எதிரி இல்லாமல் வாழக்கூடியவங்க, எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இவங்க கிட்ட அதிகமாகவே குடிக்கொண்டு இருக்குங்க. மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக நல்ல குணம் உடையவர்களுங்க. என்னன்னா எல்லாரிடமும் எளிதில் பழகக்கூடியவங்க. யார் வேணாலும் சரி, அது புதிய அறிமுகமாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா பழகுவாங்க. அதே போல் நல்லா பேசக்கூடியவர்களுங்க. ஒரு நாகரிகமாகவும் சிறப்பாகவும் இருப்பாங்க. ஒரு ஜென்டில்மேனாக அந்த மாதிரி இவங்க பெரும்பாலும் இவர்கள் இருப்பாங்க. அதே போல் நீரில் வாழக்கூடிய மீன் மாதிரி இவங்க ஒட்டியும் ஒட்டாமலும் சில டைமில் இருப்பாங்க. அது என்னன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய மர்மங்கள் நிறைஞ்சு இருக்குங்க. அது வெளியே சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்க தனிமையில் விரும்பி வாழக்கூடியவர்களாகவும் இரக்க குணம் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக இந்த மீனம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற எண்ணத்தை சதா சர்வம் காலமாக இவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் இருந்து நாம் மற்ற ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. அதாவது நம்ம மீன ராசியை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டு வரோங்க. அடுத்ததாக இவங்க இந்த கனக புஷ்ப ராகம் அணிந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உண்டாகுங்க. இந்த கனக புஷ்ப ராகம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை சரி செஞ்சிடுங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பெருக்கி கொடுக்குங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை நீக்கி பொதுவாக கூட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய நன்மைகளை கொடுத்துடுங்க. அதே போல் இவங்க பெரிய அமைப்புகளில் ஆர்கனைசேஷனில் இவர்கள் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க. அதிகமாக எடை போடுவதையும் வயது சார்ந்த பிரச்சனைகளையும் இது கண்டிப்பாக சரி செய்யுங்க மீனம் ராசிக்காரர்களே. அதே போல் அறக்கட்டளைகள் எடுத்து நடத்த நினைப்பவர்களும் எடுத்த காரியத்தை வெற்றியை அடைய நினைப்பவர்களுக்கும் இது கட்டாயமாக தேவைப்படுங்க. இதை நீங்கள் அணிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம். பொதுவாக ஒரு ராசியில் குரு பகவான் நம்மளுக்கு சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி 6, 8, 12 மறைகிறாருங்க. இது கூடவே சூரியனுடன் போயிட்டு அஸ்தம் அடைகிறாருங்க. அப்படி இருங்க போது இந்த கல்லை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலம் சேர்க்குங்க. அதாவது இந்த கனக புஷ்ப ராக கல்லை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே போல் பொதுவாக கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகளை இது கண்டிப்பாக சரி செய்யுங்க. பொதுவாக மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரங்க 4வது பாதத்தில் இடம்பெறுதுங்க. அப்படி இருக்கும்போது கடகத்தை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் அமையுங்க. அதே போல் இவங்களுடைய வீடுகள் நீர்நிலைகள் அருகில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள இடங்களுக்கு அருகாமையில் இவங்களுடைய வீடுகள் அமையுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்குங்க. பொதுவாக நாம் வாஸ்து சாஸ்திரப்படி வீடுகள் படுக்கை அறைகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வீடுகளும் படுக்கை அறைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. பொதுவாக மீனம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல மிதுனம் வருதுங்க. அப்போ 4ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகள் இதையெல்லாம் சார்ந்து இருக்குங்க. அதனால் அதற்கு 2ஆம் இடமும் 5வது பாகமும் ஜாதகக்காரரை ஒவ்வொரு வலுவான முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்குதுங்க இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் நட்சத்திரமாக புனர்பூசம், 4ஆம் பாதம், பூரம், ஆயிலம் வருதுங்க. இவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு அருகாமையில் மாரியம்மன் கோவில், நாகாம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்குங்க.
அப்படி இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு கண்டிப்பாக கொண்டு போவீர்கள். அடுத்ததாக வீட்டிற்கு அருகாமையில் குளம் இருக்குங்க. நீர்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏரி, குளம், ஆறு இது எல்லாமே இருக்குங்க. அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு ஆறு கண்டிப்பாக ஓடுங்க மீனம் ராசிக்காரர்களே. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீர்நிலைகளில் தண்ணியே இல்லைங்க. ஆற்றுல தண்ணியே இல்லை. எங்கே பார்த்தாலுமே தண்ணியே இல்லை. ஆறுகள் ஓடுறதே இல்லை. ஸோ அதனால் இவங்க வாழ்க்கையில் இவங்க ஒரு உயரத்துக்கு போகணும், அந்த உயரத்தை அடையணும் அப்படின்னா இவங்க கிட்ட இவங்களுடைய வீடு வடக்கு திசையில் இருக்கணும். அதாவது மீனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வீடு வடக்கு திசையில் இருக்கணும். நல்ல உயர்வான ஸ்தானத்தில் கொடுக்கறதுக்கு மேற்கு திசையில் படுக்கை அறை கண்டிப்பாக இருக்கணும். அப்படி மேற்கு அறையில் இவங்களுடைய படுக்கை அறை இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. மேற்கு திசையில் படுக்கை அறையை பயன்படுத்தினா இவங்க படுக்கை அறை கண்டிப்பாக அட்டாச்சு பாத்ரூம் இருக்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அட்டாச்சு பாத்ரூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாத்ரூம் ஈரமாக வைத்திருக்க கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாஸ்டிக் ஃபேன் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அதே போல் படுக்கை அறையில் எந்த காரணத்து கொண்டும் தேவையற்ற பழைய பொருட்களை வைத்திருப்பது கண்டிப்பாக நம்மளுக்கு தீய ஆற்றலை உருவாக்குங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்குள்ளேயே எல்லாத்தையுமே அடக்கிடுவாங்க. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள பாருங்கள், அந்த கட்டிலுக்கு கீழேயும் பழைய சாமான்கள் இருக்கும், மேலே அலமாரிலையும் பழைய பொருட்கள் இருக்கும். அதே போல் சிஸ்டம், பீரோ, கட்டில் இப்படி எல்லாமே அந்த பழைய துணிமணிகள் அப்படின்னு சொல்லி அந்த படுக்கை அறையை ரொம்ப இருட்டாக அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் எழும்போதும் ஒரு சோர்வான நிலையில் ஏறுவீங்க. வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி ஜெயிக்க மாட்டீங்க. திருப்பணம் மாலை வரும்போது நீங்கள் ஏனோ தானமான படுத்துன்னு தூங்குவீங்க. ஸோ இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பொதுவாக அந்த வெற்றி அடைந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய படுக்கை அறையை நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள். அந்த படுக்கை அறையை அந்த அளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய படுக்கை அறையில் கண்டிப்பாக தேவையற்ற பழைய பொருட்கள், சாமானம், செட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் எலக்ட்ரிக்கல் சாமானங்கள்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பழைய துணிகள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் மற்றவர்களுடைய துணிகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடாதுங்க மீனம் ராசிக்காரர்களே. மெயினாக மற்றவர்களுடைய துணிகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய மாட்டீங்க. அடுத்ததாக கட்டில்களை பொறுத்த வரைக்கும் படுக்கை அறையில் 2 கட்டில்கள் இருக்கவே கூடாது. ஒரு கட்டில் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்ததாக முடிந்த வரைக்கும் உங்களுடைய படுக்கை அறையை வெள்ளை நிறத்தில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் லைட் கிரீன், லைட் ப்ளூ இந்த மாதிரி நிறங்களையும் உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக படுக்கை அறையில், படுக்கையில், கட்டிலில், அப்புறம் படுக்கை உரைகள் இது எல்லாமே தலகாணி, பெட்ஷீட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான பிளைனாக இருக்கிற கிளாத்துங்களை யூஸ் பண்ணுங்கள். இந்த கட்டமாக கோடு கோடாக இருக்கிற மாதிரிலாம் கிளாத்துங்களை யூஸ் பண்ணாதீங்க. வாரத்தில் 2 முறை அந்த கிளாத்து, தலகாணி எல்லாமே பார்த்திங்கன்னா தலகாணி உரை எல்லாமே மொட்டை மாடியில் சன்லைட்டில் படுற மாதிரி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சூரிய ஆற்றல் மூலமாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க நீங்கள் இரவில் தூங்கும்போது. அடுத்ததாக முடிந்த வரைக்கும் படுக்கை அறையில் கதவு, ஜன்னலை திறந்து வைங்க. அப்படி நீங்கள் திறந்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற உஷ்ணம், ஹீட்டு இது எல்லாமே வெளியே போயிட்டு உங்களுக்கு தூய காற்று உங்களுடைய படுக்கை அறைக்கு வரும்போது நீங்கள் இரவில் தூங்கும்போது நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக தூங்குவீங்க. அதே போல் தேவையற்ற எண்ணங்கள், கெட்ட கனவுகள் இது எதுவுமே உங்களுக்கு வராதுங்க மீனம் ராசிக்காரர்களே. முடிந்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறையில் அந்த கட்டிலில் செம்பு கம்பியால் இணைங்க. அந்த கட்டிலில் 4 கால்களையும் ஒரே செம்பு கம்பியால் நீங்கள் ஒரு 2-3 சுற்று நீங்கள் சுற்றி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இரவில் படுக்கும்போது உங்கள் உடம்பிலிருந்து வருகிற உஷ்ணம், தீய ஆற்றல்கள் அது எல்லாத்தையுமே அந்த செம்பு கம்பி இழுத்து கொள்கிற தன்மை அதிகமாக இருக்குங்க. அப்படி அந்த கெட்ட எண்ணங்களை இழுத்து கொள்ளும்போது நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நீங்கள் வேலைக்கு போகுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. அடுத்ததாக தேவையில்லாத இந்த படங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ஹீரோ, ஹீரோயின் படம்,
அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுல விலங்குகளை வேட்டையாடக்கூடிய படங்கள், அப்புறமா வந்து இந்த தேவையற்றவர்களுடைய படங்கள், இந்த மாரிலாம் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. உங்களோட படுக்கை அறை கண்டிப்பாக ஒரு ஃப்ரீடமான பிளேஸா இருக்கணும். அதாவது உங்களுடைய படுக்கை அறை வந்து பார்த்தீங்கன்னா, அதேபோல கட்டில்கள செவுத்தோரம் ஒட்டி படுக்காதீங்க. உங்களோட படுக்கை அறையில சென்டர்ல கட்டில் வைத்து படுங்க. அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயம் வெற்றி அடையும். அதேபோல உங்களுக்கு ஜன்னலுக்கு நேரா உங்களுடைய தலையை வைத்து படுக்காதீர்கள். கணவன், மனைவி வெளியில நீங்க போயிருப்பீங்க. அந்த சந்தோஷமா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுடைய படுக்கை அறையில நீங்க வைக்கும்போது, கணவன், மனைவியிடையே அன்பு, காதல் எல்லாமே உருவாகுங்க. இவையெல்லாம் நீங்க செய்யும்போது வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி அடைவீங்க. வணக்கம்.